நானும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு தேவை உள்ளவனாக இருக்கிறேன். அன்புக்குரிய சகோதரிகளே, நாளை மறுப நாளை ஒரு மனுஷன் மலை போன்ற அதிகமான அமல்களை கொண்டுருவான், அதிகமான அமல்களோட வருவான். பார்த்தா நன்மைகள் எல்லாம் அப்படியே குமிஞ்சிருக்கும். இப்ப அல்லாஹ் தஆலாட்ட கேட்பான், நீ சொர்க்கம் போறதுக்கு உன்னுடைய அமலை கொண்டு போறியா அல்ல என்னுடைய ரஹ்மத்தை கொண்டு சொர்க்கம் போறியான்னு கேட்பான். அல்லாஹ் அந்த அடியான் சொல்லுவான், எவ்வளவு பெரிய அமலை நான் செஞ்சு கொண்டு ஏன் அல்லாஹ்வுடைய அருள் எனக்கு இருக்குன்னா அல்லாஹ் என்ன அமலை கொண்டு நான் சொர்க்கம் போகணும்னா. அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னான், இவரை கொஞ்சம் கொண்டு நரகத்தின் பக்கமாக கூட்டி நரகத்தின் பக்கமாக கொண்டு போன்னு சொன்னான். இவர் இப்ப நரகத்தின் பக்கமாக கொண்டு சென்ற உடனே நரகத்துல ஜுவாலை அதனுடைய நெருப்பு வைத்து அதற்கான அவருக்கு தாகம் ஏற்பட்டது. தாகம் ஏற்பட்ட உடனே தண்ணி தேவைப்பட்டது. இப்ப தண்ணி கேட்டார். சொன்னாங்க, உங்களுக்கு தண்ணி தர இயலாது, தண்ணி உங்களுக்கு தாரதா இருந்தா, தாகம் தீர்றதா இருந்தா உங்களுடைய அமல்கள்ல அரைவாசியை தரணும். வாழ்க்கையில செஞ்ச அமல்ல அரைவாசி அமலை தரணும். இப்ப அந்த அரைவாசி அமலையும் கொடுத்தாரு, தண்ணியும் வாங்கி கொடுத்தாரு. திரும்பவும் தாகம் ஏற்பட்டு திரும்பவும் தாகம் உண்டாயிட்டு மீண்டும் கேட்டாரு, இன்னைக்கு தண்ணி தான். சொன்னாங்க, தண்ணி சும்மா தர இயலாது, உண்ட மற்ற அமலையும் அடுத்த அமல் அரைவாசியும் தரணும். அதையும் தந்தாதான் உங்களுக்கு தண்ணி தரணும். என்ன செய்யற, தாகம் தீரன்னு உடனே சொன்னாரு, நான் அடுத்த அமலையும் தரேன், தண்ணியை தாங்க. தண்ணியை குடிச்சாரு. இப்ப எந்த விதமான அமலும் இல்லாம வெறுங்கையாயிட்டு. இப்ப அல்லாஹ் கேட்டா எதுக்கு ஒன்று சொர்க்கம் போகிறேன், அமல் எல்லாம் கொடுத்தாரு, தண்ணிக்காக கொடுத்தாரு, தாகம் தீர்றதுக்காக கொடுத்தாரு. இப்ப எதை கொண்டு சொர்க்கம் போகிறாய்? இப்பதான் சொன்ன, அடியா யாரா இந்த அமலை கொண்டு சொர்க்கம் போக முடியாது யாரா, உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு உன்னுடைய அருளை கொண்டுதான் நான் சொர்க்கத்துக்கு போகணும் யாரா, என்னை மன்னிச்சு உன்னுடைய அருளை கொண்டு என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பி யாரான்னு கேட்டேன். அதுக்கு பிறகு அல்லாஹ் அந்த மனிதனை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்பினா சொல்லணும். என்னை அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் எல்லோரும் அல்லாஹ்வுடைய அருளுக்கு தேவைப்பட்டவர்களாய். அதனாலதான் பள்ளிவாசலுக்குள்ள வரும்போதே பாருங்க, அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அபுவாப ரஹ்மத்திக என்ற துஆவோட வரும். என்ன அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்துடைய வாசல்களை எனக்கு திறந்து தருவாயாக என்ற துஆவோட வரும். அல்லாஹ்வுடைய அருள் இல்லாம எதுவும் செய்ய முடியாது. நரகத்திலிருந்து பாதுகாக்கிறதால் அல்லாஹ்வுடைய அருள் வேணும், சொர்க்கத்துக்கு போகிறதா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அருள் வேணும், நல்ல உடல் ஆரோக்கியம் வேணும்னாலும் அல்லாஹ்வுடைய அருள் வேணும். எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும், ஒரு நன்மையான காரியத்தை செய்கிறதாக இருந்தாலும், ஒரு தீமையிலே